Dear students, welcome to my channel. In this video, I am going to explain Chapter 1, Incomplete Records, and how to calculate profit or loss. This video is bilingual, so everyone can watch and be benefited. Do not skip the video. Watch fully so that you can understand and do sums by yourself. If you like this video, please like, share and subscribe. In the Unit 1 Accounts from Incomplete Records, first இதனுடைய meaning பார்க்கலாம். என்ன meaningனா accounting records, when accounting records are not strictly maintained according to double entry system, அதாவது double entry system வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. டெபிட் கிரெடிட் ரெண்டையுமே ரெக்கார்ட் பண்ணாமல் ப்ராப்பராக இருக்காது இந்த அக்கௌண்ட்ஸு. அதனால தான் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், these records are called incomplete records. They will not maintain properly according to double entry system. நெக்ஸ்ட் இதில் எப்படி அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா, சம் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஃபுல் போத் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் வில் பி ரெக்கார்டட். ஃபார் எக்ஸாம்பிள், கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ்னா கேஷ் புக்லேயும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்லேயும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதே போல் கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ்னா இட் வில் பி ரெக்கார்டட் இன் கேஷ் புக், ஆல்சோ இன் டெட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணுறாங்க. சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் எடுப்பாங்க, partially recorded. Example, only one aspect is recorded, that is rent paid. Okay, இது வந்து கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க, பட் ஆனால் ரெண்ட் அக்கௌண்ட்டுன்னு செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ பார்ஷியலி, ஸோ சம் அக்கௌண்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட் ஃபுல்லி, சம் ஆர் ரெக்கார்டட் பார்ஷியலி, அண்ட் சம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஃபுல்லி நெக்லெக்டட் ஆர் இக்னோர்டு. சம் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது அது டெபிட் கிரெடிட் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டிப்ரிசியேஷன் ஆன் ஃபிக்ஸட் அசெட்ஸ், இது அப்படியே கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் வந்து இட் இஸ் சூட்டபிள் ஒன்லி ஃபார் ஸ்மால் சைஸ் சோல் ட்ரேடர் ஆர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். பட் இந்த மாதிரி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸாக வச்சுருக்கும் போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். அப்போ நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறது இந்த மெத்தடில் கண்டுபிடிக்க முடியாது. அப்போது தே ஆர் ஃபாலோயிங் டூ மெத்தட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட், ஆர் அனதர் வேர்ட் இஸ் நெட்வொர்த் மெத்தட், ஆர் கேபிட்டல் கம்பேரிசன் மெத்தட். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கேபிட்டல் இன் த பிகினிங் அண்ட் கேபிட்டல் அட் த எண்ட் வில் பி கம்பேர்டு. அதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். இப்போ கேபிட்டல் கொடுக்கலன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸுங்கிற ஒரு இதை நம்ம கண்டுபிடிச்சி கேபிட்டலை கண்டுபிடிப்போம். அதுதான் கீழே கொடுத்துருக்கு, கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ். ஸோ செகண்ட் மெத்தட் வந்து என்னன்னா, இஃப் சப்போஸ் த கம்பெனி, த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வாண்ட்ஸ் டு ப்ரிப்பேர் trading and profit and loss account, balance sheet, that method if they decide to do, then they have to find out total debtors and total creditors. இதை prepare பண்றனால credit sales, credit purchase they can find out, and then bills receivable, bills payable, இதை வந்து கண்டுபிடிச்சு they can again they can, like how in the double entry system final accounts will be prepared, same way they can prepare second method. அதுதான் இது நம்ம வந்து கன்வர்ஷன் மெத்தட்னு சொல்லுவோம். எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கண்டுபிடிச்சு அதில் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து அதனுடைய இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தட் சொல்கிறோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, கேபிட்டல் வந்து இப்போ சிம்பிள் சம்ஸ்லலாம் கேபிட்டல் எல்லாமே டைரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கேபிட்டலை நம்ம கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். சப்போஸ் கேபிட்டல் இஸ் நாட் கிவன் டைரக்ட்லி, தே வில் கிவ் த அசெட்ஸ், லிஸ்ட் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ அதை வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வச்சு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னால் என்னென்னா, இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட், இட் ஷோஸ் த பேலன்சஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆன் அ பர்டிகுலர் டேட். அப்போது அதில் வந்து நம்ம வந்து கேபிட்டலை வந்து கண்டுபிடிக்கலாம்.
that difference between assets and liabilities. That capital is equal to assets minus liabilities. So in the method, if capital is not given, they will give the list of assets and liabilities. அதை வச்சுட்டு statement of affairs நம்ம prepare பண்ணி capital கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிப்போம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பொழுதுமே நம்ம க்ளோசிங் கேபிட்டலை தான் பேஸாக வச்சுக்கிறோம். We are taking as closing capital as the base before comparing with the opening capital. Closing capital and opening capital na compare panni we are going to find out the profit or loss. Ana before doing that we should adjust the closing capital. ஏன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னா சில நேரம் ப்ரொப்ரைட்டர் வந்து ஓப்பனிங் கேபிட்டல்லேருந்து என்ன பண்ணியிருக்கலாம், பர்சனல் யூஸ்க்கு அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணியிருக்கலாம். சம்டைம்ஸ் அவர் வந்து அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ கேபிட்டல் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கு, கொஞ்சம் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை முதல்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணினா தான் அப்போ ஆக்சுவலாக எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம expenses and incomes we can find out. இப்போ பாருங்க, so whatever amount withdrawn from capital, amount capital that is drawings taken and additional capital introduced, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா தான் எக்ஸாக்டாக எவ்வளோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் பிஸ்னஸ் ஏர்ன் பண்ணியிருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்டில் பார்த்துப்பீங்க, ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ். நம்மக்கிட்ட இருக்கிற எவ்வளோ இன்கம், ஹவு மச் வி ரிசீவ், அதில் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம வந்து கேபிட்டலில் பண்ணியிருக்கிற வித்ட்ராவல் அண்ட் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா ஆக்சுவலாக நமக்கு எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வந்திருக்குங்கிறது நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அதனால நம்ம வந்து முதல்ல கேபிட்டலை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ க்ளோசிங் கேபிட்டலோட வித்ட்ரா பண்ணியிருக்கிற ட்ராயிங்ஸை ஆட் பண்ணணும், அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணதை லெஸ் பண்ணி காமிக்கணும். இந்த ரெண்டு ஸ்டெப்பை பண்ணும்போது க்ளோசிங் கேபிட்டல் வில் பி அட்ஜஸ்டட். நவ் திஸ் கேபிட்டல் should be subtracted from the opening capital. அப்போ வந்து நமக்கு ப்ராஃபிட்டா லாஸ் ஆங்கிறத இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட். ஸோ இது எல்லாத்துக்குமே கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் தான் பேஸாக எடுத்துக்கணும். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் அதோட நம்ம என்ன பண்ணணும், ட்ராயிங்ஸை ஆட் பண்ணிக்கணும், அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பனிங் கேபிட்டலை நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் கிடைக்கும். இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலை விட கம்மியாக இருந்ததுன்னா then it is profit. If it is more than the adjusted closing capital now, then it will be loss. இதுல first illustrationல everything is given, closing capital, opening capital, additional drawings. We have to ascertain the profit or loss. அப்போ இதுக்கு நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் தான் நம்ம வந்து பேஸாக எடுத்துக்கிறோம், அதோட ட்ராயிங்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கடுத்து அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணுறோம் 70,000. ஸோ வி ஆர் கெட்டிங் 3,20,000 as adjusted closing capital. With that we compare with the opening capital. In this illustration, opening capital is less than the adjusted closing capital. அப்போ வந்து 1,20,000 will be the profit. அதே போல் ஒரு எக்ஸசைஸ் சம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், capital at the beginning, end, additional, everything is given. இப்போ வந்து க்ளோசிங் கேபிட்டலை பேஸாக எடுத்து ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணுறோம், அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணுறோம், அண்ட் தென் அட்ஜஸ்டட் கேபிட்டல் இஸ் ஃபவுண்ட் அவுட் அண்ட் வி கம்பேர் வித் த ஓப்பனிங் கேபிட்டல். ஹியர் ஆல்சோ ப்ராஃபிட். அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் வந்து அதே போல் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் எடுக்கிறோம், ட்ராயிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறோம், லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இஸ் லெஸ் தேன் ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ இது இந்த இதில் இல்லஸ்ட்ரேஷனில் வி கெட் அ மைனஸ் வேல்யூ, அதான் லாஸ். ஓகே, அதே போல் ஒரு எக்ஸசைஸ் சம்மு, சேம் திங் தே ஹாவ் கிவன். அதே போல் யூ ஹாவ் டு டேக் த கேபிட்டல் அட் த எண்ட், drawings and additional capital adjust பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா opening capital is more than the adjusted closing capital. Then in this case also loss.
இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது ஈஸியாக பண்ணிடும். இப்போ வந்து சில சம்ஸ் வந்து மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் இந்த கொஸ்டின் தே ஆஸ்க் யூ டு ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் சச் அஸ் ஓப்பனிங் கேபிட்டலாக இருக்கலாம், க்ளோசிங் கேபிட்டல் ஆர் ட்ராயிங்ஸ். ஸோ இதையும் இதே ஃபார்மேட் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் ஆனால் ஒரு சிம்பிள் ஒரு டெக்னிக் மட்டும் நீங்கள் கற்றுக்கணும். இந்த சம்மில் வந்து யூ ஆர் ஆஸ்க் டு ஃபைண்ட் அவுட் ட்ராயிங்ஸ் தான் நமக்கு இதில் கண்டுபிடிக்கணும் மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இதே ஃபார்மேட்டை வச்சுக்கிட்டு க்ளோசிங் கேபிட்டல் அப்புறம் என்னென்ன அமௌண்ட் எல்லாம் இருக்கோ ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கணும். க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அடிஷ்னல் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகுதுன்னா ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ப்ராஃபிட்டை நம்ம முதல்ல இதில் இது பண்ணிக்கிறோம், ப்ராஃபிட். இப்போ வந்து இதில் நீங்கள் என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணணும்னா, இப்போ வந்து மேலே வந்து இன்ஃபர்மேஷன் இல்லை ட்ராயிங்ஸ், அப்போ நான் மேலே ஆட் பண்ணிவிட்டு மேலேருந்து நான் கீழே வர முடியாது. ஸோ ஐ எம் கோயிங் ஃப்ரம் டவுன்லேருந்து ஐ எம் கோயிங், அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் ஐ எம் கோயிங். ஓகே, ஸோ ஆப்போசிட்டில் போகும்போது ஐ ஹாவ் டு ஃபாலோ த ஆப்போசிட் சைன்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட்டோட ஓப்பனிங் கேபிட்டல். இந்த ஓப்பனிங் கேபிட்டலுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா லெஸ்ன்னு இருக்கு. ஸோ நான் இங்கேருந்து பேக்வேர்டு போகிறதுனால ஐ எம் கோயிங் டு ஆட். இப்போ ப்ராஃபிட்டையும் ஓப்பனிங் கேபிட்டலையும் நான் ஆட் பண்ணேன்னா ஐ வில் கெட் 50,000. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஆட் பண்ணணும். அதே போல் மேலேயும் லெஸ் கொடுத்துருக்கு. இங்கே நீங்கள் சைனை மட்டும் ஆப்போசிட்டாக பண்ணணும், அப்போ யூ வில் கெட் த ஆன்சர். அங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும் அந்த ரெண்டு இடத்துல. அதனால உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம வந்து கீழே இருந்து மேலே போகிறோம். யூஸ்வலாக மேலேருந்து வரதான் கரெக்ட் ஆர்டர். பட் இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அவுட் த drawings, whether it may be a drawing or closing capital, you have to go from down. பாட்டம்லேருந்து டாப் போகிறதுனால ஆப்போசிட் சைன் யூ ஹாவ் டு ஃபாலோ இட். ஓகே, ஸோ அப்போ வந்து இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஆடுன்னு இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும், லெஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து அடிஷ்னல் கேபிட்டலையும் adjusted closing கேபிட்டலையும் ஆட் பண்ணனா ஐ வில் கெட் 80,000. ஸோ திஸ் 80,000 மைனஸ் 50,000 பண்ணால் ஐ வில் கெட் த அமௌண்ட் drawings with 30,000. ஸோ கீழே இருந்து இதே ஃபார்மேட்டை நீங்கள் அப்படியே ஃபிட் பண்ணிவிட்டு கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் அமௌண்ட்டை என்ட்ரி போட்டுட்டு அதுக்கடுத்து கீழே இருந்து நீங்கள் போகணும். கீழே இருந்து போகும்போது சைன் வந்து ஆப்போசிட்டாக ஃபாலோ பண்ணணும். லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கிறத ஆட் வித் ப்ராஃபிட், and then again you have to add with additional capital, and then finally add drawings வர இடத்துல நீங்கள் less பண்ணீங்கன்னா closing capital you will get the answer. இதே போல் நெக்ஸ்ட் சம் வந்து டு ஃபைண்ட் அவுட் த க்ளோசிங் கேபிட்டல். இதுலேயும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எல்லா இன்ஃபர்மேஷனையும் போட்டுக்கிறோம், கீழே இருந்து வர்றோம், இதுவும் கீழே இருந்தே தான் வரணும். ஸோ ப்ராஃபிட்டும் ஓப்பனிங் கேபிட்டலையும் ஆட் பண்ணால் 65,000, 65,000 25,000 ஆட் பண்ணால் நமக்கு வந்து 90,000. அப்புறம் இங்கே ஆட் ட்ராயிங்ஸை நம்ம இந்த இடத்துல மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து 90,000 minus 15,000 75,000 we will get the answer. So next is opening capital. Opening capitalக்கு வரும்போது அப்படி வராது, பாட்டம்ல இருந்து வர தேவையில்லை, டாப்ல இருந்து தான் வரும், ரெகுலர் இதுதான். ஸோ அதில் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், போட்டுக்கணும். இப்போ பாருங்க 80,000 20,000 ஆட் பண்ணலாம் 1 lakh, அண்ட் தென் அந்த 1 lakhோட 35,000 மைனஸ் பண்ணி அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வச்சுக்கிறோம். இங்கே ப்ராஃபிட் இருக்கு, ரெகுலர் சைன் தான், இங்கே வந்து சைன் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ரெகுலர் சைனு. அதாவது க்ளோசிங் கேபிட்டலையும் ப்ராஃபிட்டையும் நம்ம லெஸ் பண்ணோன்னா we will get the answer. ஒன்லி திங் இஸ் இங்கே வந்து லாஸ் வந்துச்சுன்னா தான் நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் அதுதான் எடுத்திருக்கேன் நான், லாஸ். ஓகே, ஸோ லாஸ் வரும்போது அந்த ஒரு இடத்துல மட்டும்தான், மேலேருந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு வரணும். யூ வில் பி ஹேவிங் ஆல் த இன்ஃபர்மேஷன் ஆன் த டாப். இப்போ க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது தான் நமக்கு டாப்பில் அவைலபிளாக இருக்காது. ஸோ வி கம் ஃப்ரம் த பாட்டம் to the top following the opposite sign, but here it is not like that. You can come from the top, closing capital you add drawings as usual, you do it, and then less additional capital you do it, you will get the adjusted closing capital, and then loss வந்து மைனஸ் போட்டுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த இடத்துல மைனஸும் மைனஸும் இங்கே ப்ளஸ் பண்ணணும். ஓகே, அதுதான் இங்கே உள்ள லாஜிக். ஓகே, இந்த ஒரு இடத்துல மட்டும் லாஸ் வந்தால் மட்டும்தான், இல்லைன்னா ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கும் போது ரெகுலர் சைன் தான் ஃபாலோ பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வில் கம் டு த illustration
ஃப்ரீ. இங்கேயும் அதே தான் ஓப்பனிங் கேபிட்டல் லாஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒரு இடத்துல மட்டும் ஓப்பனிங் கேபிட்டல் அண்ட் லாஸ் வந்து மைனஸ்ன்னு போட்டுட்டு அந்த ஒரு இடத்துல மட்டும் ஆட் பண்ணிக்கணும். எதோட ஆட் பண்ணுவீங்க, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட அந்த 40,000 ஆட் பண்ணால் யூ வில் கெட் த ஓப்பனிங் கேபிட்டல். சேம் லைக் தட் we are going to do the third sum. இந்த இடத்துல பாருங்க, இதில் லாஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஆட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் தென் இங்கே வந்து இந்த சம்மில் வந்து எது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல். ஸோ க்ளோசிங் கேபிட்டலை நம்ம வந்து ஆப்போசிட்டாக போகணும். இப்போ ஆன் த டாப் வந்து we do not know the information, so we are going from the bottom. ஸோ 10,000ம் 27,500 ஆட் பண்ணும், அதோட கூட 2,500 ஆட் பண்ணும், 40,000 you will get. அதோட drawings லெஸ் பண்ணோன்னா you will get the closing capital amount. Same example as a exercise 4. இதுலேயும் அதே போல் கீழே இருந்து மேலே போகிறோம். ஸோ the arrow mark I have put here. So 60,000 here you have to add, so you will get 1,60,000. அப்புறம் அதோட மறுபடியும் add and then subtract. So illustration 5 also drawings, அதுக்கும் from the bottom தான் நம்ம கீழே இருந்து தான் மேலே போகணும். So add and less. You all practice this same as in the exercise sum. இதே போல் add and less. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து கேபிட்டல் கொடுக்கல, நம்மளா தான் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இட் இஸ் லைக் அ பேலன்ஸ் ஷீட். ஓகே, ஸோ இது பேலன்ஸ் ஷீட் மாதிரி டேலி ஆகாது, ஏன்னா கேபிட்டல் இஸ் மிஸ்ஸிங். ஸோ நம்ம வந்து அப்போ அசட்ஸ் வந்து நிறையா இருக்கும். அப்போ அசட்ஸ் மைனஸ் த லயபிலிட்டிஸ் வந்து என்னது, கேபிட்டல். எப்படி நீங்கள் லெட்ஜர் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஹெவியர் இதை வந்து ஆட் பண்ணி அதை அந்த சைட் போட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதை பேலன்ஸ் கேரி டவுன் போடுவோம். அதுக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து கேபிட்டல்ங்கிற வேர்ட்ஸ் போடணும். நீங்கள் வந்து இது கொஞ்சம் தரோவாக வச்சுக்கணும். அசட்ஸ் எதெல்லாம் அசட்ஸு, எது லயபிலிட்டிஸ்ன்னு. இப்போ illustration 6ல் பார்த்தீங்கன்னா they have asked you to calculate only the closing capital. See, bills receivable is given, bills payable. இதிலிருந்து நீங்கள் வந்து கரெக்டாக you should know what are the items are liabilities. liabilities வந்து few items தான் இருக்குது, கொஞ்சம் தான், ஒரு 4-5 தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா then the remaining would be a assets. ஸோ இதில் கொடுத்துருக்கிற liabilities என்னென்னா bills payable and sundry creditors. ஸோ அதை மட்டும் நம்ம இந்த சைட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1,66,000 வரும். அதில் கொஞ்சம் டைப்பிங் எரர் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் 6th sum. இதே சேம் மாடலில் எக்ஸசைஸ் சம். ஓகே, ஸோ ஹியர் ஆல்சோ sundry creditors, bills payable is there, and you have to find out the capital by subtracting the difference between the total. Next is இந்த இதில் வந்து ஒரு கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. Ganesh started his business with a capital of rupees 75,000. This is opening capital, and they are asking you to find out the closing capital and additional information. They have given drawings and additional capital introduced. So இதை வச்சு capital profit or loss you have to find out. First நம்ம வந்து statement of affairs கண்டுபிடிக்கிறோம். All the liabilities and assets will be recorded in the statement of affairs, and then you have to find the difference. 88,000 வருங்க. அடுத்து நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்ங்கிறத கடைசியில் போடணும். க்ளோசிங் கேபிட்டல் தான் எப்பொழுதுமே பேஸு. ஆட் ட்ராயிங்ஸு, லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல், அண்ட் த கேபிட்டல் வில் பி அட்ஜஸ்டட். நவ் ஓப்பனிங் கேபிட்டல் வில் பி சப்ராக்டட். ஸோ ஹியர் ப்ராஃபிட் கம்ஸ். ஸோ சேம் மாடலில் எக்ஸசைஸ் சம். Opening capital is given and additional information is given for drawings and additional capital introduced. Now here you see one more item, bank overdraft கொடுத்திருக்காங்க. Okay, sundry creditors, bills payable, bank overdraft, capital and balancing figure, cash in hand, bills receivable, everything. You have to find the difference, and then capital at the end ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். drawings add பண்ணும், additional capital subtract, and then you have to find the profit. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2 கேபிட்டலுமே நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் you have to read the sentence carefully.
During the year he introduced profit further capital and withdrew 2500 per monthங்கிறதுனால நம்ம அதை என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும் 12 monthsக்கு. ஏன்னா 1 month கொடுத்துருக்காங்க, we are calculating this for a full year. ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் முதல்ல கேபிட்டலை கண்டுபிடிச்சிக்கணும். ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல் செப்பரேட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். Okay, don't do it jointly. Okay, you will not get marks. And then closing capital on the 4,42,000. Finally, you prepare the statement of profit or loss, taking the closing capital as the base, and drawings should be multiplied by 12, and then the remaining you know. And next is the same way here also, 8th sum, to capital, opening capital. First you have to find out closing capital, and finally you have to put the statement of profit or loss. So அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி போடணும். drawings மட்டும் multiply by 12. and next வந்து 9th sum வந்து இங்கே வந்து பேங்க் பேலன்ஸ், இதுவுமே நம்ம 2 கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். கிரெடிட்னு இருந்தால் தட் இஸ் liability, டெபிட்னு இருந்தால் தான் அசெட். யூ ஆல் நோ liabilities have credit balance and all assets have debit balance. And here they have given some adjustments and the additional information. A provision of 5% on debtors is to be made. So provision of doubtful debtsக்கு நம்ம ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ஃபைனலாக க்ளோசிங் கேபிட்டலில் தான் கண்டுபிடிக்கணும். யூ ஷுட் நாட் டூ எனி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன் த ஓப்பனிங் கேபிட்டல். அது வந்து ரெகுலராக ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டுருணும். அதே போல் செகண்ட் இதுக்கு வரும்போது, அதாவது க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் 5% அமௌண்ட்டை யூ ஹாவ் டு கீப் ஆஸ் அ ப்ரொவிஷன் அண்ட் பிளான்ட் ஷுட் பி டிப்ரிஷியேட்டட். ஸோ ஃபஸ்ட்டு statement of affairs will come as regular one. Okay, no subtraction, nothing will be done there. So 92,800 there the answer is. And then second இதா வரும்போது தான் you have to keep a provision 5% on 30,000. Okay, so 30,000 into 5 by 100 you have to work out. So you will be getting 1,500, and that should be subtracted, and plant has to be depreciated 10%. So the balance you have to show on the outer column, and then now the answer will be 1,04,000. Now finally you have to prepare the statement of profit or loss, taking closing capital as the base. Regularly you have to regular practice இதை வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். Thank you students. In this video I have explained till 1 to 9 illustration and the exercise sums. See the exercise sums, same way you have to follow this. See, only the provision and the plant and machinery depreciation you have to show it on the closing statement of affairs, and now you have to show the calculation like this. I hope this video would have been useful to you. If you like this, please like, share and subscribe. Thank you for watching.